ধর্মান্তকরণ নিষিদ্ধ জানিস তুই? সুবিধা নিয়ে সমান করতে கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு 3 மிக முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வட மாநிலத்தில் ஒரு கிறிஸ்தவ போதகர் அவரை ஒரு மதவாத கும்பலை சார்ந்த நபர் ஒருவர் கன்னத்தில் அறையும் ஒரு காணொளி வெளியாகி உள்ளது. பார்ப்பதற்கே மிகவும் வேதனையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு பகுதியில் மக்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த இடத்தில் நுழைந்த மதவாத கும்பலை சார்ந்த நபர்கள் அங்குள்ள கிறிஸ்தவர்களை மிக கடுமையாக தாக்கும் அந்த காட்சிகளும் வெளியாகி உள்ளது. மேலும் ஒரு புகைப்படம் வெளியாகி உள்ளது. அதில் ஒரு கிறிஸ்தவ நபரை மதவாத கும்பல்கள் மிக கடுமையாக தாக்கி அவரின் முதுகு பகுதியில் ஏற்பட்டுள்ள அந்த காயங்கள் பார்ப்பதற்கே மிகவும் கொடூரமாக உள்ளது. இவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் இதனை பார்த்து ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக நம் இந்திய தேசத்தின் வெஸ்ட் பெங்கால் பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான், அந்த காணொளி தான் மிகவும் வேதனை அளிக்கிறது. அதாவது வெஸ்ட் பெங்காலின் ஹூக்ளி மாவட்டத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருபவர் தான் பாஸ்டர் பிஸ்வஜித். இந்நிலையில் அந்த பகுதியில் இவர் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது இதனை கேள்விப்பட்ட அங்குள்ள ஒரு சில மதவாத கும்பல்கள் வேண்டுமென்றே அந்த பகுதிக்கு வருகிறார்கள். நான் திரும்ப சொல்கிற ஒரு காரியம்தான், நம் இந்திய தேசத்தின் வெஸ்ட் பெங்காலில் சில தினங்களுக்கு முன்பாக ஆட்சி மாறியது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கு ஆட்சி மாறிய அந்த தினம் தொட்டு அங்குள்ள கிறிஸ்தவர்கள் கடுமையாக தாக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சில தேவாலயங்களில் சென்று இந்த மதவாத கும்பல்கள் பெரும் அராஜகத்தில் ஈடுபடும் அந்த காணொளிகளையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. மேலும் போதகர்கள் தாக்கப்படுவதையும் பார்க்க முடிந்தது. குறிப்பாக நம் இந்திய தேசத்தின் வட மாநிலங்களில் இந்த மதவாத கும்பலை சார்ந்த நபர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களை குறிவைத்து அங்குள்ள தேவாலயங்களை சென்று தாக்குவதும் ஆராதனைகளை இடையூறு செய்வதும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வேண்டுமென்றே செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். நாங்கள் ரைடு செல்கிறோம் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் சென்று கிறிஸ்தவர்களை தாக்குகிறார்கள். தாக்குவது மட்டுமல்லாமல் அதனை காணொளிகளாக அவர்களே ரெக்கார்ட் செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இதே போன்று நீங்கள் எல்லாரும் இதை செய்ய வேண்டும் என்று மற்றவர்களையும் தூண்டிவிடக்கூடிய அந்த வேலையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில்தான் தற்போது வெஸ்ட் பெங்காலில் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அங்கு சிறுபான்மை மக்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி உள்ளார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற இடமும் வெஸ்ட் பெங்கால் தான். இங்கேயும் அந்த ஊழியர் தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அங்குள்ள மதவாத சக்திகள் வேண்டுமென்றே அங்கு பிரச்சனைகளை செய்து அந்த போதகரின் கன்னத்தில் ஒரு நபர் மிக கடுமையாக தாக்குகிறார். ஆனால் அந்த போதகர் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறார். இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும் போது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அந்த காணொலியை நீங்களே இப்போது பாருங்கள். জানিস তুই? সুবিধা নিয়ে সমান করতে আপনার যেমন কিছু হয় আপনি ওদিকে যান। কিসের গুরু ওটা? কিসের গুরু? গায়ে কেউ হাত দেবে না। কেউ গায়ে দেবে না, কেউ গায়ে দেবে না। ঠিক হবে রে। জায়গায় এসব করে বেড়াচ্ছে। আমি বাইবেল ত্যাগ করে எந்த ஒரு தவறும் செய்யாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கின்ற ஒரே ஒரு காரணத்தினாலும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரே ஒரு காரணத்தினாலும்
வட மாநிலங்களில் இப்படிப்பட்ட கொடுமைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த போதகருக்காகவும் இவர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் கண்டிப்பாக ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு சில காணொளிகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. அதாவது தெலுங்கானா மாநிலத்தின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் அமைந்துள்ள போங்களூர் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்தில் கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இணைந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை கேள்விப்பட்ட மதவாத கும்பல்களும் அந்த பகுதியில் வந்து கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழைந்து அங்குள்ள மக்களை கடுமையாக தாக்குவதும் அங்கு மிகப்பெரிய அளவில் வாக்குவாதங்களும் தள்ளுமுள்ளுகளும் ஏற்படுகிற அந்த காணொளிகளும் தற்போது வெளியாகி உள்ளது. அவற்றையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இவையும் பார்ப்பதற்கு மனதிற்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. எந்த ஒரு தவறும் செய்யாத கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவிப்பதுதான் மிகவும் வேதனை அளிக்கிறது. கிறிஸ்தவர்கள் அங்குள்ள மக்கள் நினைத்திருந்தால் இந்த மதவாத சக்திகளை அவர்கள் எதிர்த்திருக்கலாம், அடித்திருக்கலாம், தாக்கி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அது ஒன்றையும் செய்யாமல் வேதத்திற்கு கட்டுப்பட்டு அநேக மக்கள் அங்கு வாழ்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் இந்த மதவெறி கும்பல்கள் இவ்வளவு பெரிய அராஜகத்தில் அங்கு ஈடுபடுகிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்கிற மக்கள் இதை ஒரு செய்தியாக கடந்து செல்லாமல் இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு புகைப்படம் அநேக கிறிஸ்தவர்களால் பகிரப்பட்டு வருகிறது. ஒரு கிறிஸ்தவரின் முதுகில் மிகப்பெரிய அளவில் காயங்கள், இரத்த கட்டிகள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது விடுபட்ட மதவெறி கும்பலால் அவர் தாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் அவரின் உடலில் காயங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதுவும் பார்ப்பதற்கு மனதிற்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. இந்த மக்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. 3 காரியங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்திருக்கிறோம். வெஸ்ட் பெங்காலில் ஒரு போதகர் கடுமையாக தாக்கப்படுவது, மேலும் தெலுங்கானாவில் மதவெறி கும்பல்கள் கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கும் ஸ்தலத்தில் சென்று தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு அங்குள்ள மக்களை தாக்குவதையும் நாம் பார்த்தோம். இந்த புகைப்படத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். இவற்றை பார்க்கிற மக்கள் நாம் இதனை சாதாரணமாக கடந்து செல்லக்கூடாது. நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அங்கு மிகப்பெரிய அளவிலான துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள். அவர்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. குறிப்பாக வெஸ்ட் பெங்காலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிற்பாடு கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய அளவில் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைகள் மாறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அங்குள்ள மக்கள் நம் கண் முன்பாக நமக்கு ஒரு சாட்சியாக அவர்கள் வாழ்கிறார்கள். எவ்வளவு பாடுகளை அனுபவித்தால் கூட அவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருக்கிறார்கள். இவற்றை பார்க்கிற மக்கள் இவற்றை நாம் மனதில் கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.